இந்த வீடியோ நீ கிளிக் பண்ணி பார்க்கறதுக்கான காரணம் உங்களுக்கு ஹோம் பேஜில் காமிச்ச அந்த தம்ப்ளைன். ஸோ அந்த தம்ப்ளைன் மாதிரியே நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விஜய் சுற்றுலாவோட தம்ப்ளைனை நான் ரீமேக் பண்ணியிருந்தேன். ஸோ ரீமேக் பண்ணி நான் எப்படி என்னென்ன அதை ரீமேக் பண்ணும்போது என்னென்ன நான் உங்கள் தம்ப்ளைன்லேருந்து கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு முழுசாக சொல்ல போகிறேன். அதாவது நான் 3 விஷயத்தை நோட் பண்ணேன் அவங்க தம்ப்ளைனில். அந்த 3 விஷயம் என்ன அப்படின்னு சொல்ல போகிறேன். ஸோ நான் எடிட் பண்ணது ஃபோட்டோஷாப்ஸ், அதை பற்றி சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ஆக்சிஸ் அஸ்லம், நான் வந்து அஸ்லம். ஸோ இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நீங்கள் ஏஐ டீமில் ஜாயின் பண்ண முடியும். ஸோ ஹலோ ஏஐ டீம். நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 விஷயம் நோட் பண்ணி சொன்னேன்னா 3 விஷயம் தான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்சர்வ். அதாவது ஒரு தம்ப்ளைன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த தம்ப்ளைனை நம்ம அப்சர்வ் பண்ணணும். அவங்க என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். என்னென்ன பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன கேரக்டர், என்ன மாதிரி கேரக்டர் டிசைன் யூஸ் பண்ணியிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் என்னென்ன எலமெண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கிறணும். ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணிக்கிறணும் அவங்க தம்ப்ளைனை. தான் ஃபஸ்ட்டு இது. செகண்ட் வந்துனாக்கா என்ன மாதிரி எஃபெக்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, வாட் எஃபெக்ட் அதை யூஸ்டு அப்படின்னு சொல்லுவாங்களே. ஸோ அந்த மாதிரி எந்த எஃபெக்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, பிளர் யூஸ் பண்ணியிருக்காங்களா, இல்லை வந்து என்ன டிராப்ஸ் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்களா, என்ன மாதிரி எஃபெக்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நோட் பண்ணிடணும். நீ ஃபஸ்ட்டு நோட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்டு விஷயம் வந்து முக்கியமான விஷயம். ஏன்னா இது வந்து ரொம்ப நிறைய மிஸ்டேக் பண்ணுவேன். எலமெண்ட், எந்த தம்ப்ளைனுக்கு எந்த மாதிரி எலமெண்ட் யூஸ் பண்ணுறது. ஸோ எலமெண்ட்னா எதுவும் கிடையாது. ரைட்டில் காட்டுறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எலமெண்ட் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. எலமெண்ட்னா இப்போ நான் தமிழில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. தமிழில் பார்த்தீங்கன்னா மேலே சைடில் எமோஜ் இருக்கும், அப்புறம் கீழே எமோஜ் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஏரோ மார்க் பண்ணுற மாதிரிலாம் வச்சுருப்பேன் தமிழில். ஸோ இந்த மாதிரி தான் இது பேர் எலமெண்ட் சொல்லுவாங்க. ஸோ எந்த மாதிரி தமிழுக்கு எந்த மாதிரி எலமெண்ட் வச்சா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு நோட் பண்ணும்போது தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ எந்த மாதிரி வச்சா பார்க்க உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இது முக்கியமான விஷயம், இது நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 3 விஷயத்தை நோட் பண்ணேன் அவங்க தமிழில். நோட் பண்ணி நான் உருவாக்கின ரீமேக் தம்ப்ளைனை நான் உங்களுக்கு ரைட்டில் காட்டுறேன் பாருங்கள். ஸோ லெஃப்டில் காட்டுறது அவங்களோட ஒரிஜினலு, ரைட்டில் காட்டுறது ரீமேக் நான் பண்ணது. நான் ஃபோட்டோஷாப்பில் தான் பண்ணேன். வெறும் ஈஸியாக வெறும் 5 மினிட்ஸில் ஜஸ்ட் 5 நிமிஷத்தில் அவங்களோட தமிழை நான் ரீமேக் பக்காவாக ரீமேக் பண்ணிட்டேன். ஸோ எப்படி நான் சொல்லி தரேன் இதில். Over the edge, feel like I'm floating through the air. The pain I felt is paid for, all is said and done. Oh, I am restricted, fixed upon the web. I need to kick the habit that my mind is breathing in. Break out, I've got to see. Spent all my life holding all of it closely. I played it innocent, a feel of discontent. I'm finally facing it all, fearless. Burning the bridge that keeps us. I'm here and I'm feeling fearless. Exaggerated, that's what you assume. The story's over now, I must conclude. I am conflicted, watching where I step still, hanging in the balance. Not the life I want to live, I want to take it all. Standing tall, fear I weighed the person you are. Oh, break out, I've got to see. Spent all my life holding all of it closely. I played it innocent, a feel of discontent. I'm finally facing it all, fearless. Fearless.
ப்ளே ஸ்டோரில் ஏற்றுறது பதிலாக அதோட லிங்க்காக நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கினே அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா ஃபோட்டோஷாப்பில் பண்ணக்கூடிய ஒரு சில எடிட் பார்த்தீங்கன்னா அதில் பண்ண முடியும். ப்ளே ஸ்டோரில் ஏற்றினா ப்ளே ஸ்டோருக்கு சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து எனக்கு என்னையை பொறுத்த வரைக்கும் அது பெட்ரு கிடையாது. நீங்கள் அது பெட்ரு கிடையாது, நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் லிங்க்கில் கொடுத்தது யூஸ் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது அவங்க ஏகப்பட்ட பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க, சூப்பராக இருக்கும் அது பார்க்குறதுக்கு. இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், ஏன்னா ஃபோட்டோஷாப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிக மெம்பர் யூஸ் பண்ணுறது ஆப் வந்து தம்ப்நெயில் மேக் பண்ணுறது தான். ஏன்னா தம்ப்நெயில் ஃபோட்டோ எடிட்டு ஃபோட்டோஷாப்பில் நீ வேறு லெவலில் எடிட் பண்ணலாம். ஏன்னா அந்த விஷயம் டாப்பான யூடியூபர் மிஸ்டர் பீஸ்ட் கூட ஃபோட்டோஷாப்பில் தான் தம்ப்நெயில் மேக் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா ஏகப்பட்ட டூல்ஸ் இருக்கும் உங்களுக்கு, ஃப்ரீ வெர்ஷன், அதுவும் மட்டும் இல்லாமல் பெய்டு கிடையாது, ஃப்ரீ வெர்ஷனு. அதாவது சூப்பராக யூஸ் பண்ணலாம். உங்கள்கிட்ட பிசி இருந்துச்சு அப்படின்னா வேறு லெவலில் எடிட் பண்ணலாம். மொபைல் தான் இருக்குது அப்படின்னா மொபைலில் இந்த ஆப் லிங்க்கை கொடுத்துருக்கேன், அதை ஏற்றி வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. நார்மலாக எடிட் பண்ண முடியும், ஆவரேஜாக எடிட் பண்ண முடியும், ஹை ரேஞ்சில் எடிட் பண்ண முடியாது. அதையும் சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட. ஃபஸ்ட்டு நீங்கள் மொபைலில் தான் நான் வந்து எடிட் பண்ணது சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நான் எடிட் பண்ணது ஃபோட்டோஷாப், மொபைல் ஃபோட்டோஷாப், அதாவது PSCC 2019 வெர்ஷனு. நீங்கள் ப்ளே ஸ்டோரில் ஏற்ற வேணாம். ப்ளே ஸ்டோரில் ஏற்றது பதிலாக அதோட லிங்க்காக நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கங்க. ரீமேக் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்பீங்க. ஸோ ரீமேக் பண்ணுறதுனால அவங்க என்ன பெனிஃபிட் வருது அப்படின்னா, அவங்க தம்ப்நெயில்ல நீ அப்சர்வ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் என்ன எஃபெக்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன எலமெண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்க எந்தெந்த மாதிரி தம்ப்நெயிலுக்கு எந்தெந்த பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும். இப்போ நீ ஒரு வீடியோ மேக் பண்ணிட்டீங்க, அதுக்கு தம்ப்நெயில் எப்படி வைக்கிட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, அந்த மாதிரி அடுத்தவங்க வச்சிருக்க தம்ப்நெயில் எடுத்து நீங்கள் மேக் பண்ணும்போது உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்தந்த இதுக்கு எந்தெந்த எலமெண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த இதுக்கு இப்படி போய் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்க முடியும். ஸோ இது ஒரு விஷயம். இது மட்டும் இல்லாமல் நான் A2D சேனல் பாய் பாய் டாடா குட் பை கயா ஒரு தம்ப்நெயில் ரீமேக் பண்ணிடுறேன். ஸோ ரைட்டில் காட்டுறது பார்த்தீங்கன்னா நான் ரீமேக் பண்ணுது, லெஃப்ட்டில் காட்டுறது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் இமேஜ். இது ஒரிஜினலாக அது ரீமேக்கு. ஸோ ரெண்டையும் பார்த்துக்கோங்க. பார்க்க பார்த்தீங்கன்னா சிமிலராக இருக்கும், பார்க்க லைட்டாக பார்த்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் பார்க்க நல்லா சிமிலராக இருக்கும். அதே மாதிரி தான் விஜய் சித்துலாவோட இதுவும் பார்த்தா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இந்த வீடியோவுக்கு மறக்காமல் 10K லைக் கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேறு என்ன வீடியோ வேணும் அப்படி கமெண்ட் பண்ணினா கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு குயிக்காக கொண்டு வர பார்ப்பேன். ஸோ மறக்காமல் அந்த வீடியோ லைக் கொண்டு வந்துடுவாங்க, 10,000 லைக் கொண்டு வந்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விட்ருங்க. ஏன்னா அவங்களுக்கு அப்போ தான் தெரியும், இந்த மாதிரி ரீமேக் பண்ணி உங்களுக்கு அப்சர்வ் பண்ணி இந்த மாதிரி புரிஞ்சுக்கலாம். நான் எலமெண்ட் யூஸ் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் எடுத்த எலமெண்ட் தான். நான் யூஸ் பண்ண எலமெண்ட் எல்லாமே ஆன்லைன்லேருந்து எடுத்தது. நான் எந்த ஆப் யூஸ் பண்ணி எடுத்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இமேஜ் சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளே ஸ்டோரில் ஆப் இருக்குது. ஃப்ரீ ஆப் தான், பை பண்ண தேவையில்லை, நீ ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீ ஆப் மட்டும்தான் ப்ளே ஸ்டோரில் அவைலபிள் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இமேஜ் சர்ச்னு சொல்லிட்டு சூப்பரான ஆப்புங்க. உங்களுக்கு தேவைப்படுற எல்லா இமேஜும் அந்த ஆப்பில் இருக்குது. ட்ரெஸ்ஸு வேணுமா, ட்ரெஸ்ஸு போட்டால் ட்ரெஸ்ஸு போட்டு எல்லாமே வந்துடும். அதில் பேக்ரவுண்டு அதை எடுத்துக்கலாம். நீங்கள் பேக்ரவுண்டு தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க, பேக்ரவுண்டு எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எல்லா எஃபெக்ட்ஸும் அதில் இருக்கும். ஒரு கலர் பேப்பர் மாதிரி மணி பார்த்துருப்பீங்க, தமிழில் பார்த்துருப்பீங்க. மணி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி PNG ஃபார்மேட் எல்லா இமேஜும் அதில் எடுக்க முடியும்னால ஃபுல்லாக காப்பிரைட் ஃப்ரீ இமேஜ் யூஸ் பண்ணுறது. இமேஜ் ஃபுல்லாக காப்பிரைட் ஃப்ரீ, PNG ஃபார்மேட்லேயே இருக்குது, JPG ஃபார்மேட்லேயே இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டால் எடுத்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் ஆப்பு அதுவும் லிங்கை கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க்கு கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கை 10,000 லைக் கொண்டு வந்துருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஏஐ டீமில் ஜாயின் பண்ண முடியும். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அடுத்த வீடியோ என்ன வீடியோ வேணும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெரி சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.